ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த டேட்டிங் ஆப்லாம் நீ யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதில் வந்துட்டு இந்த அப்படின்ற டேட்டிங் ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூடு, ஜிஆரு இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணும்போது வந்து நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ப்ளூடு தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து ஒரு பர்சன். அவர் வந்து எங்கன்னா சென்னை தான். ஓகேங்களா? சென்னையில் தான் மீட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மீட் பண்ணும்போது வந்து ப்ளேஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே. நான் போனேன். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவில் ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாரு. அந்த ஃபோட்டோவில் அனுப்பிச்சது வந்து வேறு பர்சன். ஓகேங்களா? பட் டேரெக்டாக போய் பார்க்கும்போது வந்து வேறு ஒருத்தர் தான் இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோவில் அனுப்பிச்ச பர்சன் வந்து நல்லா இருந்தாங்க. பட் டேரெக்டாக போய் பார்க்கும்போது வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ். எப்படி சொல்கிறது? ஃபோட்டோவில் அனுப்பிச்ச மாதிரி அவ்வளோ நல்லா இல்லை. நேரில் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக இருந்தார். சரி ஓகே. ஃபஸ்ட் டைம் மீட்டிங்னால நான் எதுவுமே கேட்டுக்கல. ஃபஸ்ட்டு போகும்போது வந்து ஃபோனில் வந்து எந்த இடம்னு கேட்டுட்டு நான் போயிட்டேன். போயிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது எதுவுமே தெரியல. போயிட்டு பார்க்கும்போது அவர் ரூமில் தான் இருந்தார். ஓகேங்களா? ரூமில் வந்து ஒரு சின்ன ரூம் தான் அது. இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து, நான் வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை தேடி வந்திருக்கேன். நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகே. நீங்கள் மட்டும் தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை என் கூட என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கான். அவன் வந்து ஒர்க் போயிட்டான். நான் வந்து இப்போ ஒர்க் தேடிட்டு இருக்கேன். அப்போது அவன் கூட தான் தங்கியிருக்கேன். ஷேர் பண்ணி தங்கியிருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டை பற்றி கேட்டேன். அவர் ஃப்ரெண்டை பற்றி கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இல்லை என் ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் வந்து, என்ன உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவரும் கேவா இல்லை வந்து அவர் சும்மா அவருக்கு தெரியாதா? அவர் சொன்னார், இல்லை இது மாதிரி அவனுக்குலாம் தெரியாது. நான் மட்டும் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆப்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் நைட்டு தான் வருவான். ஆனால் வந்து நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவன் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து ரியாக்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் விட்டேன். நானும் எதுவும் ட்ரை பண்ணல. சரி ஓகே அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டைமில், இல்லைனா பேசி பாருங்க அப்படின்னா. அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்டேன். அவன் நல்லா தான் இருப்பான். பட் ஆனால் இந்த விஷயத்தில் அவன் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. சரி ஓகே. நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேர் பேச ஆரம்பித்தோம். பேசும்போது அவர் வந்து கேட்டார், என்ன நம்ம 2 பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கு வந்து அந்த பண்ணக்கூடிய மூடே இல்லைங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஃபோட்டோவில் அனுப்பிச்சது வேறு, நேரில் பார்க்கும்போது வேறும்போது எனக்கு வந்து பண்ணவே பிடிக்கல. பட் இருந்தாலும் சரி ஓகே, வேறு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேறு என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா ஜஸ்ட்டு கிஸ் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் பண்ணக்கூடிய டைமுக்கு போகல நான். கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அவருக்கும் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகும்னு பார்த்தா டக்குன்னு அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் செகண்ட் டைம் பண்ணலாமான்னு கேட்டார். இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம வேணால் இப்போ வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னாரு. சரி ஓகே, இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு பேசி பாருங்கள், இல்லைனா இன்னொரு வாட்டி நம்ம 3 பேர் குரூப்பாக கூட பண்ணலாம் அப்படின்னேன். சரி ஓகே, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. சரி உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ இருந்தால் அப்புறமேட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் வந்து சரி ஓகே, எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் மேலே இது பண்ணுறதுன்னா, அவர் வேறு சொல்லிட்டாரா, ஃப்ரெண்டு வேறு நல்லா இருப்பார் அப்படின்னு. சரி ஓகே. அவர் ஃப்ரெண்டு பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அவரை வந்து மீட் பண்ணேனா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வந்து நான் மீட் பண்ணேனா, அதுக்கப்புறம் வந்து மேப்பில் வந்து வேறு யாரெல்லாம் மீட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்னும் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.